சில கதைகள் சரித்திரமா மாறும். ஆனா சில சரித்திரங்கள் ஒரு வீரனோட கதையா இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு தைரியம், தியாகம், தர்மம் கலந்த ஒரு சகாப்தம். வாங்க அந்த காலத்துக்குள்ள பயணிப்போம். 16 சும்மா ஒரு நம்பர்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு எண் தான் நாம பேசப்போற மொத்த கதைக்கும் மையப்புள்ளி. யோசிச்சு பாருங்க, 16 வயசுல நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஆனா இதே வயசுல ஒருத்தன் ஒரு சரித்திரத்தையே புரட்டி போட்டான். ஆமாங்க, நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு விஷயம். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்றோம்ல, அவங்கள எல்லாம் ஒருத்தன் தனியா நின்னு எதிர்த்தான். அவன் ஒரு மாவீரன். மகாபாரத போர் அதோட உச்சக்கட்டம். போர்க்களமே அதிர்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்துல ஒரு பெயர் மட்டும் எல்லா இடத்துலயும் எதிரொலிச்சது. அது அபிமன்யு. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, உலகமே போற்றும் மாபெரும் வில்லாளி அர்ஜுனனோட மகன். அவரோட மனைவி சுபத்ராவுக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன். அப்போ சொல்லவா வேணும், வீர அவனோட ரத்தத்திலேயே ஊறி போயிருந்தது. பாண்டவர்களோட தூண் மாதிரி இருந்த அர்ஜுனனோட மகன்கும்போது எல்லாரோட எதிர்பார்ப்பும் அவன் மேலதான் இருந்துச்சு. சரி, இவ்ளோ பெரிய வீரனுக்கு இவ்ளோ திறமை எப்படி வந்துச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு விதிவசமான ரகசியம். அதுவும் அவன் பொறக்கறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு ரகசியம். இது ஒரு ஆச்சரியமான விஷயங்க. அபிமன்யு தன் தாயோட கருவறையில இருக்கும்போதே போர் யுக்திகளை கத்துக்கிட்டவன். அவனோட அப்பா அர்ஜுனன் கர்ப்பமா இருந்த தன் மனைவி சுபத்ரா கிட்ட சக்கரவியூகம்னு ஒரு பயங்கரமான போர் வியூகத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி அதுக்குள்ள நுழையணும்னு அவர் விளக்க உள்ள இருந்த அபிமன்யு அதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா பாருங்க, எப்படி வெளியே வரணும்னு சொல்றதுக்குள்ள அங்க அம்மா சுபத்ரா தூங்கிட்டாங்க. அந்த ஒரு நொடி, அந்த முடிக்கப்படாத பாடம், அதுதான் அவனோட மொத்த விதியுமே தீர்மானிச்சிடுச்சு. இப்போ நாம அந்த சவாலுக்கு வருவோம். அந்த சக்கரவியூகம்னா என்ன? அது சும்மா ஒரு போர் தந்திரம் கிடையாது. அது ஒரு மரணச் சுழல், தப்பிக்கவே முடியாத ஒரு புதிர்பாத. சக்கரவியூகம்னா ஒரு பெரிய சுழற தாமரை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இல்லனா ஒரு ராட்சச சக்கரம். அதுக்குள்ள பல அடுக்குகள் இருக்கும். ஒவ்வொரு லேயர்லயும் பெரிய பெரிய வீரர்கள் நிப்பாங்க. ஒருத்தர் உள்ள போயிட்டா அந்த சக்கரம் சுழல ஆரம்பிச்சிடும். உள்ள போனவங்க வழி தெரியாம மாட்டிக்கிட்டு வெளியே வரவே முடியாதபடி அழிஞ்சு போயிடுவாங்க. அது ஒரு ஒன் வே டிக்கெட் மாதிரி. அப்ப யோசிச்சு பாருங்க, அவ்ளோ பயங்கரமான அந்த வியூகத்தை உடைக்க தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? விரல் விட்டு எண்ணிடலாம். குறிப்பா சொல்லணும்னா முழுசா தெரிஞ்சவங்க 2 பேர்லாம். ஒன்னு பகவான் கிருஷ்ணர், இன்னொன்னு அர்ஜுனன். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். போரின் மிக முக்கியமான நாள் அது. பாண்டவர்களோட ஒரே நம்பிக்கை அர்ஜுனன். ஆனா அவர் போர்க்களத்தோட வேறொரு மூலைக்கு திசை திருப்பப்பட்டிருந்தார். கௌரவர்கள் சரியா பிளான் பண்ணி இதை தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. இப்போ கௌரவர்கள் சக்கர வியூகத்தை அமைச்சிட்டாங்க. பாண்டவர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அர்ஜுனன் இல்லாம இதை எப்படி உடைக்கிறதுன்னு திகைச்சு போய் நின்னாங்க. அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்டு ஒரு இளஞ்சிங்கத்தோட கர்ஜன மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரலுக்கு சொந்தக்காரன் அபிமன்யு. எனக்கு உள்ள போக வழி தெரியும், என் பின்னாடி வாங்க, நான் இந்த வியூகத்தை உடைக்கிறேன்னு சொன்னான். அவனுக்கு நல்லாவே தெரியும் வெளியே வர வழி தெரியாதுன்னு. ஆனாலும் தன் குடும்பத்தையும் படையையும் காப்பாத்தணுங்கிற ஒரே கடமைக்காக அவன் முன்னாடி வந்து நின்னான். அந்த தைரியம் எல்லாரையும் அசர வச்சிடுச்சு. சொன்ன மாதிரியே புயல் வேகத்துல போய் அந்த வியூகத்தோட நுழைவாயில உடைச்ச அபிமன்யு. ஆனா கௌரவர்கள் இதுக்குதான் காத்துட்டு இருந்தாங்க. அவன் உள்ள போன அடுத்த நொடியே தந்திரமா அந்த நுழைவாயில மூடிட்டாங்க. அவனை பின்தொடர்ந்து வந்த மத்த பாண்டவர்கள் எல்லாரும் வெளியவே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ 16 வயசு அபிமன்யு மட்டும் அந்த மரண வியூகத்துக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டான். உள்ள அவனுக்காக யாரு காத்திருந்தாங்க தெரியுமா? ஏதோ சாதாரண வீரர்கள் இல்ல, மகாபாரதத்தோட லெஜெண்ட்ஸ். குரு துரோணர், மாவீரன் கர்ணன், துரியோதனன், இப்படி பெரிய பெரிய தலைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை சூழ்ந்துகிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பையனுக்கு எதிரா இத்தனை பெரிய படை. அவனோட தாக்குதல் அவ்ளோ உக்கிரமா இருந்துச்சு. ஒருத்தரால கூட அவனை ஜெயிக்க முடியல. அப்பதான் அவங்க போர் தர்மத்தை மீறினாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பல பக்கத்துல இருந்து தாக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவனோட கையில இருந்த வில்ல உடைச்சாங்க. வில் போயிடுச்சு. அடுத்ததா அவன் நின்னு சண்டை போட்ட தேர் அதையும் நொறுக்கிட்டாங்க. ஒன்னொன்னா அவன் போரிட வச்சிருந்த எல்லாத்தையும் பறிச்சாங்க. கையில வில் இல்ல, கால்ல நிக்க தேர் இல்ல. ஆனா அவனோட வீரம் மட்டும் ஒரு இன்ச்சு கூட குறையல. அந்த உடைஞ்ச தேரோட சக்கரத்தை கையில தூக்கிக்கிட்ட அதையே ஒரு கேடயமா, ஒரு ஆயுதமா மாத்தி கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு சிங்கம் மாதிரி போராடினான். அபிமன்யுவோட மரணம் அது வெறும் ஒரு வீர மரணம் இல்ல. அது அந்த மகாபாரத போரோட தர்மத்தையே கேள்விக்குள்ளாக்கிய ஒரு நிகழ்வு. போர் தர்மம்னு சில விதிகள் இருக்கு. அதாவது ஒருத்தர் கூட ஒருத்தர் தான் சண்டை போடணும்.
கையில ஆயுதம் இல்லாத ஒருத்தரை தாக்கக்கூடாது. ஆனா அபிமன்யு விஷயத்துல என்ன நடந்துச்சு? இந்த எல்லா விதிகளும் காத்துல பறக்க விடப்பட்டுச்சு. பல மாவீரர்கள் ஒன்னா சேர்ந்து ஆயுதமே இல்லாத ஒரு சின்ன பையனை கொன்னது அதர்மத்தோட உச்சக்கட்டம்னு தான் சொல்லணும். ஆமா, அபிமன்யு போர்க்களத்துல விழுந்தான். ஆனா அவனோட கதை அங்க முடியல. அவன் விட்டுட்டு போன பாடம் இன்னைக்கும் நம்ம மனசுல வாழ்ந்துட்டு இருக்கு. அவனோட தியாகம் ஒரு மிகப்பெரிய உத்வேகமா மாறிடுச்சு. அப்போ இந்த சின்ன வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? முதல்ல, தைரியத்துக்கு வயசு ஒரு தடை இல்ல. ரெண்டாவது, நமக்கு முழுசா தெரியாத ஒரு விஷயத்துல இறங்குனாலும் நம்பிக்கை இருந்தா போதும். மூணாவது, எது சரின்னு படுதோ அதுக்காக நிக்கணும். அதுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி. கடைசியா, உண்மையான வீரம்னா பயமே இல்லாம இருக்கிறதில்ல. பயம் இருந்தாலும் அதை தாண்டி செயல்படுறது தான் உண்மையான வீரம். அவனோட வாழ்க்கை ரொம்ப சின்னதுதான். ஆனா அவன் கொடுத்த பாடம் அது காலத்துக்கும் நிக்கும். அவனோட கதை இன்னைக்கு நம்மகிட்ட என்ன கேக்குது? நம்ம வாழ்க்கையில வர்ற சவால்களை பார்க்கும்போது கடமைக்காகவும் தர்மத்துக்காகவும் நிக்கிற தைரியம் நமக்கு இருக்கா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு போறேன்.